ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் ரொம்பவே மோசமாக தான் இருந்துட்டு வந்திருக்குது. இட் இஸ் ஹிட்டிங் அஸ் வெரி வெரி ஹாட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் பயங்கரமாக நியூக்காக இருக்குது. ரீசெண்ட் டேஸாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக டவுனாக இருந்துட்டு வந்திருக்குது. இந்த வீடியோவில் பிட்காயின், எத்தேரியம், அப்புறமா இன்னும் ஒரு சில கிரிப்டோ இண்டெக்ஸஸ்ஸு, அப்புறம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டோட இண்டெக்ஸஸோட டெக்னிக் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் மேஜரான ஈவெண்ட்ஸும் அப்கமிங் டேஸஸில் வரதான் இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ரொம்ப நாளாக வீடியோ பண்ணாதனால நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக முன்னாடி மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிற போடுறது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோஸ் மட்டும் அப்போ கொடுத்துட்டு இருக்கிறது. ஏன்னா மார்க்கெட் விட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருப்பாங்க. இப்போது மார்க்கெட் ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டில் இருக்குது. என்எஃப்டி, டிஃபை, 5x 10x பிளேஸ் அது இதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டே டு டே சர்வைவலுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்துட்டு வந்திருக்கும். எல்லாருமே இப்போ நானுமே கூட பார்த்தீங்கன்னா டே டு டே சர்வைவலுக்காக ஸ்விங் ட்ரேட்ஸாக இருக்கட்டும், ஸ்கேல்பிங்காக இருக்கட்டும், அது இதுன்னு பண்ணிட்டு தான் இருக்கிறது. வேறு மார்க்கெட் இப்படி தான் மோரோவர் ஆப்வியஸாக இருக்கும். இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் அதெல்லாம் இன்னும் ஃபர்தராக ஒரு சிலதான் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எப்பவும் போல் பிட்காயின், எத்தேரியம் டெக்னிக் அனாலிசிஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இவர் கிரிப்டோ டியூன்னு சூப்பரான கண்டென்ட்ஸ் ட்விட்டரில் போடுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பாப்புலர் ஒப்பீனியன், வி ஆர் என்டரிங் அன் எரா விச் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு amass wealth in short period of time. அதாவது இப்போ 5 to 6 months பிஃபோர்லாம் கிரிப்டோவில் என்எஃப்டி, டிஃபை, கிரிப்டோவிலே 10x பிளேஸ், 100x பிளேஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த இன்புட் போட விரும்புனீங்கன்னா, நீங்கள் மேபி மில்லியனர், பில்லியனர், லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸ்லாம் சம்பாதிச்சிருப்பீங்க. பட் இப்போ மார்க்கெட் அந்தளவுக்கு ஆப்வியஸாக கிடையாது. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதில்ல. மார்க்கெட்டில் கிரிப்டோ அண்ட் என்எஃப்டி கிரேஸ் வாஸ் ப்ராபப்ளி லாஸ்ட் சான்ஸ் டு மல்டிப்ளை நெட்வொர்த் வித்தின் மந்த்ஸ். கிரிப்டோ அண்ட் என்எஃப்டி இப்போ பார்த்தீங்களா, இந்த சீசன் தான் லாஸ்ட்டு சான்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதுக்கு மேலே அவ்வளோ ஈஸியாக மந்த்ஸில் நம்மளால் 100x அந்த பிளேஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மேலே நடக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்ட்டைலாம் இருந்துட்டு வந்திருக்கு. மேபி பியர் மார்க்கெட் ப்ரிவைல் ஆகலாம் ஒரு மந்த்ஸ் டுகெதர். மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ், 1 or 2 இயர்ஸ் கூட இன்னுமே ப்ரிவைல் ஆகலாம். பட் கிரிப்டோவோட மாஸ் அடாப்ஷன்லாம் இன்னும் நிறைய இருக்குது. கிரிப்டோவில் அப்சைடுக்கு இன்னும் இந்த மார்க்கெட் ரொம்ப இயர்லி தான். கிட்டத்தட்ட $3 trillion டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பாக இருந்து இப்போ பிலோ $1 trillion அகெயின் பேக் டு பிலோ 1 trillion அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்குது. லாங் டேர்மில் கொஞ்சம் ஸ்டே ஆகிறவங்க, பேஷன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கெட் ஈஸியாக 10x பிளேஸ்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நான் நம்புகிற விஷயம். சரி, ஓகே, பேக் டு அவர் டாபிக். நம்ம டெக்னிக் அனாலிசிஸ்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ பிட்காயின் மந்த்லி சார்ட் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போது இன்னும் இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆக ஆகஸ்ட் எண்டாக இன்னும் ஒரு 2 days அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக பிட்காயின் இந்த பர்டிகுலர் எஃப்இஜியில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. உங்களால் இங்கே பார்க்க முடியும் க்ளீனாக. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரிஜெக்ஷன். இதுக்கு மேலே உடனே ஒரு அப்சைட் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது பிட்காயினுக்கு. ஷார்ட் டேர்மில் நீங்கள் மேபி ஒரு சில வீக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். சரி, இப்போது நம்ம 1 by 1 இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோடய ஒப்பீனியன்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மந்த்லி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த இடத்துல க்ளீனாகவே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களால் க்ளீனாக பார்க்க முடியும். ஒரு பயங்கரமான பிரேக் டவுனு, அதுக்கப்புறமா ஒரு ரீடெஸ்ட் இருந்து அகெயின் அந்த ரீடெஸ்ட்டை கூட ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது டே டைம் ஃப்ரேமில், வீக்லிலாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இப்போ பயங்கரமான டம்ப் பிலோ $20,000 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அப்கமிங் டேஸ் இன்னும் ஒரு 2-3 நாள் என்ன நடக்கலாம், பம்ப் இருக்க சான்சஸ் இருக்கா ஷார்ட் டேர்மில், அதெல்லாம் 1 by 1 சொல்கிறேன். இது இன்னும் ஒரு சில வீக்ஸ் அப்படின்னும் போது ஒரு அடுத்த மாதமோ அதுக்குள்ளே அகெயின் பிட்காயின் 28Kலாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா?
இப்போது வீக்லியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து உங்களால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் இந்த சார்ட்டில் வந்து. ஸோ ஒன்ஸ் இந்த 30K நம்ம வந்து பிரேக் ஆகி கீழே வந்தது. ஸோ 30Kலேருந்து $17,700 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துலேருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு $25K வரைக்கும் போயிருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு லோயர் ஹை மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆச்சா இந்த டாப்க்கு அப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக வந்து இங்கே வந்து பாட்டம் அவுட் ஆகி டெம்பரரியாக இந்த இடத்துல அகைன் வந்து ஒரு லோயர் ஹை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 19Kலாம் வந்து லூஸ் பண்ணிச்சுன்னா பயங்கரமான நியூக் அப்படிங்கிறது வந்து இருக்கும். வீக்லியில் வந்து பார்க்கும்போது வீக்லியில் அதாவது சடன் டெய்லியிலையோ ஹார்லிலையோ வந்து இல்லை, ஓவரால் வீக்லியில் வந்து பயங்கரமான ஒரு நியூக் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி, இப்போ வீக்லியில் எஃப்இஜி அதெல்லாம் எப்படி டேக் பண்ணியிருக்கு, எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வீக்லி எஃப்இஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு $26K வரைக்குமே வந்து இருந்திருக்குது. பட் அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து போகல. ப்ரைஸ் வந்து பிஃபோராகவே பயங்கரமான டம்ப் அப்படிங்கிற வந்து ஆயிடுச்சு. அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் கீழே வந்து டவுன் த லைன் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வந்து இருக்குது, மேஜரான எஃப்இஜி பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேஜரான சப்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வீக்லியில் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த 14,000 அதுக்கப்புறம் இந்த 12,000 வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ரீஜன்ஸாக வந்து இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு எஃப்இஜி வந்து இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த எஃப்இஜி வந்து ஃபில் ஆகிருச்சு அந்த பர்டிகுலர் கேப் வந்து. ஸோ அப்கமிங் கேப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த இடம்லாம் மேஜரான ஒரு ஜோனாக வந்து இருக்கும். அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஜோன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் லாங் டேர்முக்கு பிட்காயின்லாம் வந்து வாங்கணும்னா இந்த ஜோன்லலாம் நீங்கள் வந்து வாங்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம டெய்லியில் வந்து பார்ப்போம். ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு முக்கியமான இன்ஃபோஸ்லாம் டெய்லியில் வந்து பார்க்கும்போது கிளியராகவே வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ டெய்லி எடுத்துக்கும் போது இன்னும் கிளியராக இது நான் கம்ப்ளீட்டாக இதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் வந்து வந்துட்டு இருந்தேன். யூடியூப்லேயா இருக்கட்டும், டெலிகிராம்லேயா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல மேசிவான ரிஜெக்ஷன், இந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த நியூ கை கீழே வந்துருச்சு. இதுதான் வந்து ஸ்விங் ஹையாக இங்கே தான் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்விங் லோ வரைக்குமே பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. இன்னுமே வந்து ஒன்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னொரு லோ கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவு தான் வந்து பிட்காயின் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. சரி ஓகே, இப்போது கிரிப்டோவில் வந்து பிட்காயின் ஒரு $1,000, எத்தேரியம் ஒரு $100 அப்சைட் மூவ் ஆக சான்சஸ் வந்து இருக்கா, ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிற இருக்க சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இருக்குங்க. பட் இந்த S&P 500 ஃப்ரைடே க்ளோசிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான வால்டாலிட்டி. நான் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷனே வந்து பார்த்ததில்லை. S&P 500ல யூஎஸோட ஒரு டாப் மோஸ்ட் இண்டெக்ஸ் S&P 500 வந்து இதில் இந்த அளவுக்கு வால்டாலிட்டி, அதுவும் 5% நெகட்டிவ் கேண்டில் க்ளோசிங்கு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து 1% 2% டம்பாக தான் நான் பார்த்தது வந்து இல்லை. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஜெரம் போவல் வந்து பேசியிருந்தார். அவர் பேசினதில் பெரிய அளவில் தடுமாற்றம் தெரிஞ்சதாகவும் அவருக்கே முன்னாடிலாம் வந்து என்ன தான் வந்து நெகட்டிவ் இதுவாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசுவார். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேபி அப்கமிங் மீட்டிங்ஸ்லலாம் கூட ரெசெஷனே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கனால பெரிய அளவில் டம்ப் அப்படிங்க வந்து இருந்தது. ஸோ இப்போது S&P 500 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் இது பம்பாக சான்சஸ் வந்து இருக்கான்னா இது லிட்டரலாக ஒரு ஷிட்காயின் மாதிரி வந்து டம்பாக இருக்குது. டவுன் த லைன் இந்த இடத்துலலாம் பெரிய அளவில் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ எந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு டம்ப் ஆனாலே ஓரளவுக்கு அது பம்ப் ஆகணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு பம்ப் ஆகுதுன்னு. பட் ஓரளவுக்கு பம்ப் ஆகும் அப்படின்னு தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ S&P 500 கொஞ்சம் க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வந்து இருந்ததுன்னா பிட்காயின் வந்து எந்த அளவில் வந்து போகும் அப்சைடு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த $20,100 $200 அது ரெக்ளைம் பண்ணி ஒரு ரொம்ப புல்லிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சுடானா 4 hour கேண்டல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 20,500 அதுக்கு மேலே வந்து போச்சுடானா 20,800லேருந்து 21,100 வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் மேபி இன்ட்ராடே ட்ரேட்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் ஷார்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்க்கல. பிட்காயினில் இருக்கட்டும், எத்தேரியமில் இருக்கட்டும். ஏன்னா வந்து S&P 500 மேபி வந்து க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆச்சுடானா கண்டிப்பாக பிட்காயின் எத்தேரியம் வந்து ஒரு நல்ல பம்ப் அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால ஷார்ட் டேர்முக்கு தான் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன லோயர் ஹை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கீழே வரும். அந்த மாதிரி ஒரு பம்ப்பு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா,
அண்ட் எத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டம்புங்க. எல்லாருமே வந்து இந்த வீக்லி எஃப்இஜி வந்து டேக் பண்ணணும், இந்த $2,100 மேலே வந்து பம்ப் ஆகும்னு நினச்சாங்க. பட் இந்த இடத்துலையே வந்து பயங்கரமான டம்ப் அப்படிங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எத்தேரியம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எத்தேரியமோட இங்கே வீக்லி எஃப்இஜி வந்து இருக்குது, இது மேஜரான லெவல் ஓகேங்களா. இந்த $1,300 அப்படிங்கிறதுலேருந்து அதான் இந்த பர்டிகுலர் எஃப்இஜி வந்து இது வந்து மேஜரான ஒரு லெவலாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லையுமே இது வந்து ஒரு மேஜரான லெவலாக வந்து அமையுது. இந்த இடத்துலேருந்து தான் பயங்கரமாக பம்ப் ஆக ஆரம்பிச்சு எத்தேரியுமே வந்து. ஸோ அந்த லெவல் அப்படிங்கிறது ஒரு மேஜரான லாங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். இப்போதைக்கு எத்தேரியம் ஷார்ட் டேர்மில் வந்து எப்படி இருக்குது, சப்போஸ் பிட்காயின் பம்ப் ஆச்சுன்னா எத்தேரியம் என்ன லெவல்ஸ் அப்படிங்கிற வந்து வாட்ச் பண்ணலான்னு வந்து கேட்டிங்கன்னா, எத்தேரியம் வந்து இந்த $1,520 வரைக்குமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், சப்போஸ் மார்க்கெட் ஃபேவரபுளாக வந்து இருந்துச்சுடானா. ஸோ இதுதான் கைஸ். அண்ட் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி வந்து சின்னதாக இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி ப்ளே அவுட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்தளவுக்கு பம்ப் ஆச்சுன்னா இந்த அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டம்ப் ஆகும் நான் வந்து ஒரு சினாரியோ வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து செகண்ட் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய அளவில் பம்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேபி அடுத்த வருஷம் வரைக்குமே ஜான்வரி வரைக்குமே டம்ப் ஆகும்னு வந்து ஒரு இது மாதிரி வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்தது. பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக பம்ப் ஆகி என்னோடய எக்ஸ்பெக்டேஷனோட அவ்வளோ சீக்கிரமாக வந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை தான் வந்து சொல்ல வரோம் ஓகேங்களா. நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்குது இந்த பிட்காயின் டாமினன்ஸ் தான். ஒரு மிட் டேர்முக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக பிட்காயின் டாமினன்ஸ் அகெயின் பேக் டு ஒரு 60% வந்து வந்துடும். பட் இது வந்து ஆக்சுவலாக இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து நம்மளால் பிலான்ஸில் லாங் பண்ண முடியும். பட் இதோட ஃபண்டிங் ரேட் ரொம்ப அதிகம், அதனால தான் லாங் பண்ணாமல் வந்திருக்கேன். ஸோ இதான் பிட்காயின் டாமினன்ஸுமே வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆச்சுன்னா ஆல்காயின்ஸ் இன்னமும் பயங்கரமாக நியூக் ஆகும் அப்கமிங் டேஸ் வந்து. ஆல்ரெடி அவாக்ஸ் அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் பயங்கரமான டம்ப் அடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ மேட்டிக்காக இருக்கட்டும் சொல்லனா $30 வந்து வந்துருச்சு. எல்லாமே சரியான டம்பில் தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ இதுதான் கைஸ் எல்லாத்தோட இண்டஸ்ட்ரீஸோட இதுலாம் டெக்னிக் அனாலிசிஸ்லாம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து இது தான். ஸோ அப்கமிங் மீட்டிங்லாம் என்ன வந்து இருக்குது, அப்கமிங் மேஜர் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாளைக்கு அதாவது 31 இன்றைக்குமே ஆக்சுவலாக இந்த மீட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. இது எந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. பட் நாளைக்கு வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இது வந்து ஓரளவுக்கு முக்கியமான ஒரு இதுவாக வந்து இருக்கும். அண்டு செப்டம்பரில் நிறைய இது முக்கியமான நியூஸஸ் வந்துருக்கு. செப்டம்பரில் கிரிப்டோ ரொம்பவே நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இயர் வைஸ் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அதுவும் இந்த செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ஓபிஇசி மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஆயில் இது ரிலேட்டடான மீட்டிங்காக இது வந்து இருக்கும். இது வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணல எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ கைஸ் இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இன்னும் வந்து பெரிய லெவலில் மிட் டேர்முக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கிரிப்டோவில் வந்து இருக்கும். அதெல்லாம் லாங் டேர்முக்கு நீங்கள் அக்யூமுலேட் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் S&P 500 இப்போ தான் ஓரளவுக்கு டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த மேஜராக பம்பில் இருந்து. அகைன் 3600 3500 வந்து போகும்போது கிரிப்டோ மார்க்கெட் எந்த அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் என்னெல்லாம் வாங்கலான்னு இருக்கீங்க, பிட்காயின் எந்த அளவில் போகும்னு நினைக்கிறீங்க, அகைன் வந்து 10x 20x பிளேஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் பற்றி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் மார்க்கெட் அப்டேட் தவிர வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். See you guys tomorrow with another video. Until then, CK signing off from here. Bye bye.